நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வசிய ராசின்னு சொல்லுவோம். ஒரு 2 ராசி 4 நட்சத்திரம் வரும். வசிய ராசி. இப்ப மேஷ ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசி விருச்சிக ராசி வசியம்னு சொல்லுவோம். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா கடகராசி வசியம்னு சொல்லுவோம். துலா ராசி வசியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில ராசி வசியம்னு சொல்லுவோம். அந்த வசிய பொருத்தம் வரக்கூடிய ஜாதகமா பார்த்து பண்ணீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள நட்சத்திர பொருத்த ரீதியாக 2 பேருக்குள்ள அந்யோன்யம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசிய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கணும். ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் அதிபதியா இருக்கும். அந்த ராசியாதிபதி எதுவோ அந்த ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியாதிபதி உள்ள ராசிக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். மேஷ ராசிக்காரங்களை போய் கடகராசிக்காரங்களோட கல்யாணம் பண்ணா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு என்பதால் மேஷ ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்றது ஒரு பொது விதி. இது மட்டுமே பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நீங்க பார்க்கும்போது ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக என்னன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் மெயினாக ஒரு ஆண் ஜாதகம்னா கல்யாண வாழ்க்கையை குறிக்கிறது 7ஆம் இடம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த 2 அமைப்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 2 7ஆம் இடங்கள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் 2-7 கெட்டு போனால் 2-7 பாதிக்கப்பட்டாலோ 2-7 பாவகிரகம் இருந்தாலோ 2-7 அதிபதிகள் கெட்டு போய் வக்ரமா இருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கையில கொஞ்சம் சில குறைகள், சில ஒற்றுமை குறை வருது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.